அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையால் அந்நஹ்வுல் வாதி இரண்டாவது பாகத்திலே இன்று 22வது பாடத்தில் இருக்கிறோம். இன்றைய பாடத்திலே நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், அலாமாத்துல் முஅன்னசி ஃபில் அஃஆலி, ஃபியால்களிலே இருக்கின்ற முஅன்னஸுடைய அடையாளங்கள். அதாவது ஃபியால்கள்ல முஅன்னஸுடைய அடையாளங்கள் எப்படி வரும் அப்படின்றத முதல்ல இந்த இடத்துல சொல்ல போறாங்க. அது எப்படி வரும்னு சொன்னா, அல் ஃபாயிலு முஅன்னசுன் வல் ஃபியாலு முஅன்னசுன். ஃபாயில் அந்த செயலை செய்யக்கூடியவர் பெண்ணாக இருந்துச்சுன்னு சொன்னா, அப்ப அந்த செயலையும் பெண்ணாக கொண்டு வருவோம், அந்த ஃபியாலையும் பெண்ணாக கொண்டு வருவோம். அப்ப ஃபியால் என்பது இரண்டு விதமாக வரும். ஒன்று மாலியாகவும் வரும், முலாரியாகவும் வரும். மாலி முலாரி இரண்டிற்கும் தனித்தனி அடையாளங்கள். முதலாவதாக மாலியை பற்றி பார்ப்போம். மாலியில அந்த ஃபாயில் முஅன்னஸா இருந்துச்சுன்னு சொன்னா ஃபியாலே முஅன்னஸா கொண்டு வருவோம். எந்த சமயம் எப்படி கொண்டு வருவோம்? அத்தா உஸ் சாக்கினு, சுகுன் செய்யப்பட்ட தா. இதை கொண்டுதான் மாலியில என்ன செய்வோம்? நம்ம முஅன்னஸா கொண்டு வருவோம். இது எப்படி வரும்? ஃபஅலத். உதாரணமா சொன்னோம்னா ஃபஅலத், அவள் ஒரு பெண் செய்தாள். இது ஃபஅல என்பது ஃபியாலே மாலியாக இருக்குது. இதுல கடைசி பார்த்தோம்னு சொன்னா தாய சாக்கின், சுகுன் செய்யப்பட்ட அந்த தாவாகிறது இந்த ஃபியாலே மாலியிலே இணைக்கப்பட்டுள்ளது. இந்த இதுதான் முஅன்னஸுடைய அடையாளமாக இருக்கிறது. அடுத்ததாக ஃபியாலே முலாரியில பார்ப்போம். முலாரியான ஃபியால்ல முஅன்னஸுடைய அடையாளம் என்னது? அத்தாஉல் முத்தஹர்ரிகத்து. முலாரியில எப்படி வரும் அப்படி சொல்லி சொன்னா, அத்தாஉல் முத்தஹர்ரிகத்து ஹரக்கத் பெற்ற தாவாக இருக்கும். உதாரணமாக தஃஅலு என்பது, தஃஅலு என்பதுல பார்த்தோம்னு சொன்னா இந்த தாவாகிறது முலாரியான ஃபியால்ல முஅன்னஸுடைய அடையாளமாக வந்திருக்குது. இந்த தஃஅலு என்பது காயிப் வாஹித் முஅன்னஸை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி பெரும்பாலும் இந்த தாவ் தான் என்பது முலாரியான ஃபியால்ல வரும். எங்கெல்லாம் முலாரியான ஃபியால்ல இந்த தா வருதோ அது பெரும்பாலும் முஅன்னஸை குறிக்கக்கூடியதாக இருக்கும். தஃஅலீன என்பதிலேயும் தா வரும். அதுலேயும் தா என்பது முஅன்னஸை குறிக்கக்கூடியதுதான். அது ஹாலிர் வாஹித் முஅன்னஸ். ஆக இந்த முலாரியான ஃபியால் மாலியான ஃபியால் இரண்டிலேயும் முதலாவது மாலியில சுக்குன் பெற்ற தா வரும், முலாரியில ஹரக்கத் பெற்ற தா வரும். இந்த இரண்டை வித்தியாசம் புரிந்து வைத்துக்கொண்டு இரண்டும் எந்தெந்த இடத்துல வருமோ அதெல்லாம் நம்ம கவனித்து கொள்ளணும். இது எப்போ இப்படி வரும்னு சொன்னா, எப்போ வரும்? ஃபாயில் முஅன்னஸா இருந்தா மட்டும்தான் ஃபியாலை முஅன்னஸாக கொண்டு வருவோம். சரி, வாருங்கள் இன்றைய பாடத்திற்குள் நாம் செல்வோம். அதற்கு முன்பாக நம்மளுடைய ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் சார்பாக தீன் சம்பந்தப்பட்ட இது போன்ற பல சேவைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த சேவைகள் எந்தவித தொய்வுமின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக வேண்டி துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இங்கு அக்கௌண்டினுடைய டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனை ஸ்கேன் செய்தும் தங்களுடைய நன்கொடைகளை அன்பளிப்புகளை தாங்கள் செலுத்தலாம். இதன் மூலமாகவும் தங்களுடைய அன்பளிப்புகளை செலுத்தலாம். அதுபோல இங்கு கியூஆர் கோடு கொடுக்கப்பட்டுள்ளது. இதனை ஸ்கேன் செய்தும் தங்களுடைய அன்பளிப்புகளை நன்கொடைகளை தாங்கள் செலுத்தலாம். அல்லாஹு தாலா உங்களுடைய வாழ்விலும் வாழ்வாதாரத்திலும் பரக்கத் செய்வானாக. சரி, வாருங்கள் இன்றைய பாடத்திற்குள் நாம் செல்வோம். அலாமாத்து தஅனீஸி ஃபில் அஃஆலி. தஅனீஸ் என்று சொன்னால் முஅன்னஸ், பெண்பாலுடைய அடையாளங்கள் எதுல? ஃபில் அஃஆலி, ஃபியால்களில் பெண்பாலுடைய அடையாளங்கள். முதலாவதாக உதாரணம் சொல்றாங்க. இந்த உதாரணத்தை நாம பார்த்தோம்னு சொன்னா, இந்த அனைத்துமே, இந்த ஒரு தரப்பில் இருக்கக்கூடிய இந்த ஆறுமே மாலியிற்குரிய உதாரணம். இந்த ஆறும் முலாரியான ஃபியாலுக்குரிய உதாரணம். சரி, வாருங்கள் பாடத்தை பார்ப்போம். அல் அம்சிலத்து, உதாரணங்கள்.
முதலாவது உதாரணம் லஇபத் ஃபாத்திமது, ஃபாத்திமாவாகிறவள் விளையாடினாள். லஇபத் என்பது ஃபியாலே மாதியா, லஇப என்பது ஃபியாலே மாதியா இருக்குது. இந்த த என்பது இந்த முவாரியான ஃபியாலுடைய பெண்பாலுடைய மாதியான ஃபியாலுடைய பெண்பாலுடைய அடையாளமாக இருக்குது. இந்த த என்பது அடையாளம். அடுத்ததாக ஃபாத்திமத்து என்பது இதனுடைய ஃபாயிலாக வந்திருக்குது. அடுத்ததாக இரண்டாவது உதாரணம் லபிசத் ஜைனபு அத்தௌப, ஜெய்னபாகிறவள் அந்த ஆடையை அணிந்தாள். லபிசத், லபிச என்பது ஃபியாலே மாதி. இந்த த என்பது பெண்பாலுடைய அடையாளமாக இந்த த என்பது வந்து இருக்குது. இந்த இதிலே நம்ம பார்த்தோம்னு சொன்னா முன்பே சொன்னாங்க, அதாவது ஃபாயில் அது பெண்பாலா இருந்தா மட்டும்தான் ஃபியாலை பெண்பாலாக கொண்டு வரப்படும். மேலுள்ளதும் அப்படிதான், ஃபாத்திமா பெண்பால், ஃபியாலை பெண்பாலை கொண்டு வந்திருக்கு. ஜெய்னபு பெண்பால், பெண்ணை குறிக்கக்கூடிய பெயர், அதனால லபிசத் என்பதையும் பெண்பாலாக கொண்டு வரப்பட்டுள்ளது. அடுத்ததாக ஜெய்னப் என்பது இதனுடைய ஃபாயில், அஸ்ஸௌப என்பது இதனுடைய மஃபூல். மூன்றாவது உதாரணம் தாஅபத் ஹிர்ரத்துன் அவுலாதஹா, தாஅபத் விளையாடியது, ஹிர்ரத்துன் பூனை, அவுலாதஹா அதனுடைய குட்டிகளுடன் விளையாடியது. தாஅபத் என்பது ஃபியாலே மாதி. இது காயிப் வாஹித் முஅன்னஸை குறிக்கக்கூடிய சீகா. இந்த தா என்பது இதனுடைய முஅன்னஸுடைய வெளி அடையாளமாக வெளிப்பட்டு இருக்குது. ஹிர்ரத்து என்பது ஃபாயில். இதுலயும் பார்த்தோம்னு சொன்னா ஹிர்ரத்து என்ற ஃபாயில் என்ன இருக்கு, பெண்பாலா இருக்குது. அந்த இஸ்ம் என்ன இருக்கு, பெண்பா இருக்குது. அதனால தாஅபத் என்பதாக பெண்பாலாக ஃபியாலை கொண்டு வந்திருக்காங்க. அகலத் ஃபரத்துன் ஜுபுதன், அகலத் சாப்பிட்டது, ஃபரத்துன் எலி, ஜுபுதன் வெண்ணெயை சாப்பிட்டது. அகலத் என்பது ஃபியாலே மாதி. இதுல இந்த தா என்பது பெண்பாலோட அடையாளமாக வெளிப்பட்டு இருக்குது. ஃபரத்துன் என்பது ஃபாயிலு, ஜுபுதன் என்பது மஃபூலு. இதுல பார்த்தோம்னா ஃபரத் என்பது ஃபாயிலாக இருக்குது. அதனுடைய இஸ்மு வந்து பெண்பாலா இருக்கிறதுனால அகலத் என்பதாக அந்த ஃபியாலையும் பெண்பாலா கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக அர்லாஅத் ஷாத்துன் ஹமலன், அர்லாஅத் பாலூட்டியது, ஷாத்துன் ஆடாகிறது பாலூட்டியது, ஹமலன் தன்னுடைய குட்டி இருக்கு, ஆட்டுக்குட்டி இருக்கு, அந்த ஆடாகிறது பாலூட்டியது. அர்லாஅத் என்பது ஃபியாலே மாதி. இதுல பார்த்தோம்னா பெண்பாலோட அடையாளமாக இந்த தா என்பது வந்து இருக்குது. ஷாத்துன் என்பது ஃபாயிலு. இந்த ஃபாயில் பெண்பாலாக இருப்பதனாலதான் இந்த இஸ்ம ஃபியால் என்ன இருக்கு, பெண்பாலோட அடையாளம் வெளிப்பட்டு இருக்குது. ஹமலன் என்பது மஃபூல். அடுத்தது ஆறாவது உதாரணம் சாஅதத் ஃபதாத்துன் உம்மஹா, சாஅதத் உதவி புரிந்தாள், துணை புரிந்தாள், ஃபதாத்துன் இந்த வாலிப பெண் துணை புரிந்தாள், உம்மஹா இந்த ஹா என்பது ஃபதாத்தை பார்த்து மீளுகிறது. அவளுடைய தாயிற்கு வாலிப பெண் துணை புரிந்தாள். சாஅதத் என்பது ஃபியாலே மாலியா இருக்குது. இதுல பார்த்தோம்னு சொன்னா பெண்பாலுடைய அடையாளமாக தா, சுக்குன் பெற்ற தா வந்து இருக்குது. ஃபதாத்துன் என்பது ஃபாயிலா இருக்குது. இந்த ஃபாயில் என்பது பெண்பாலா இருக்கிறதுனாலதான் ஃபியால்ல பெண்பாலுடைய அடையாளமான தா வந்து இருக்குது. உம்ம முலாஃப், ஹா முலாஃப் இலைஹி, முலாஃப் முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து மஃபூல். அடுத்து இந்த 6 உதாரணம் மாதியுடைய உதாரணம். இந்த 6ம் முலாரியான ஃபியாலுடைய உதாரணம். அதை பார்க்கலாம். முதலாவது தல்அபு ஃபாத்திமது, ஃபாத்திமா விளையாடுவாள். இதுல பார்த்தோம்னு சொன்னா தல்அபு இந்த தா என்பது ஃபியாலே முதாரியினுடைய அடையாளமான முத்தஹர்ரிக்கான தா வந்து இருக்குது. இது காயிப் வாஹித் முஅன்னஸை குறிக்கக்கூடிய தா, குறிக்கக்கூடிய சீகா. இதுல முஅன்னஸுடைய அடையாளமாக தா என்பது வந்திருக்குது. எதனால, ஃபாத்திமா என்பதாக இதனுடைய ஃபாயில் பெண்பாலாக இருப்பதனாலதான் இதனுடைய ஃபியாலையும் பெண்பாலாக கொண்டு வரப்பட்டிருக்குது. அடுத்த உதாரணம் தல்பசு ஜைனபு அஸ்ஸௌப, ஜெய்னபாகிறவள் அந்த ஜெய்னப் அந்த ஆடையை அணிவாள். தல்பசு என்பது ஃபியாலே முலாரி, பெண்பாலுடைய அடையாளமாக முலாரியான ஃபியால் இந்த தா, முத்தஹர்ரிக்கான தா, ஹரக்கத் பெற்ற தா வந்து இருக்குது. எதனால ஜெய்னப் என்பது பெண்பாலா இருக்குது என்ற ஃபாயில், ஜெய்னப் என்ற ஃபாயில் ஆகிறது பெண்பாலா இருக்குது. அஸ்ஸௌப என்பது இதனுடைய மஃபூலா இருக்குது.
துதாஇபு ஹிர்ரத்துன் அவுலாதஹா. பூனை அதனுடைய குட்டிகளுடன் விளையாடுகிறது. துதாஇபு இது ஃபியாலே முதாரியா இருக்குது. இதுல பெண்பாலோட அடையாளமாக தா என்பது கொண்டு வரப்பட்டிருக்குது. ஹிர்ரத் என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்குது. அவுலாத முலாஃப் ஹா முலாஃப் இலைஹி முலாஃப் முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து மஃஊல். அடுத்த உதாரணம், நான்காவது உதாரணம், தஅகுலு ஃபஅரத்துன் ஜுபுதன். எலி அந்த வெண்ணெயை சாப்பிட்டது. எலி வெண்ணெயை சாப்பிடுகிறது. தஅகுலு என்பது ஃபியாலே முதாரி. இது காயிப் வாஹித் முஅன்னஸை குறிக்கக்கூடியது. ஃபஅரத்துன் என்பது ஃபாயிலு, ஜுபுதன் என்பது மஃஊல். துருதிஉ ஷாத்துன் ஹமலன். ஆட்டுக்குட்டியிற்கு பால் கொடுக்கிறது. துருதிஉ என்பது ஃபியாலே முதாரி. இது காயிப் வாஹித் முஅன்னஸை குறிக்கக்கூடிய சிகா. இதுல பார்த்தோம்னா தா என்பது அடையாளமாக முத்தஹரிக்கான தா வந்திருக்குது. ஷாத்துன் என்பது ஃபாயிலு, ஹமலன் என்பது மஃஊல். துசாஇது ஃபதாத்துன் உம்மஹா. வாலிப பெண் அவளுடைய தாயிற்கு உதவுகிறாள். துசாயிது என்பது ஃபியாலே முதாரி. ஃபதாத்துன் என்பது ஃபாயில். உம்ம முலாஃப் ஹா முலாஃப் இலைஹி முலாஃப் முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து துசாயிது என்பதனுடைய மஃஊலாக இருக்குது. இது துசாயிது என்பதுல தா என்பது முத்தஹரிக்கான தா வந்திருக்குது. பெண்பாலோட அடையாளமான தா வந்திருக்கு. எதனால? ஃபதாத்துன் என்பதாக ஃபாயில் பெண்பாலாக வந்ததுனால ஃபியால்ல பெண்பால கொண்டு வரப்பட்டிருக்குது. 6 உதாரணங்கள் ஒவ்வொன்றுக்கும் பார்த்தாச்சு. இப்ப இதற்குரிய பஹ்ஸை பார்ப்போம். அல் பஹ்ஸு ஆராய்ச்சி, ஆய்வு. உன்லுர் இலல் அம்சிலத்தி சாபிகதி. முன் சென்ற உதாரணங்களின் பக்கம் நீ பார். தஜிது அன்னஹா ஜுமலுன் ஃபிஅலியத்துன் ததரக்கபு மின் ஃபிஅலின் வ ஃபாயிலின். ஃபிஅலின் வ ஃபாயிலின். தஜிது அன்னஹா நிச்சயமாக அதுவாகிறது, அந்த உதாரணங்களாகிறது. ஜுமலுன் ஃபிஅலியத்துன் ஃபிஅலியாவான ஜும்லாவாக நீ பெற்றுக்கொள்கிறாய். ததரக்கபு மின் ஃபிஅலின் வ ஃபாயிலின். ஃபியால் என்னும் ஃபாயிலிலிருந்து இணைப்பை பெற்ற ஃபிஅலியாவான ஜும்லாவாகும் என்பதை நீ பெற்றுக்கொள்கிறாய். சும்மன்லுர் இலல் ஃபாயிலி ஃபி குல்லி ஜும்லத்தின். ஒவ்வொரு வாக்கியத்திலேயும் அந்த ஃபாயிலின் பக்கம் நீ பார்த்தால், பிறகு நீ பார்த்தால், வஹுவ அதுவாகிறது, ஃபாத்திமத்துன் ஸைனபு ஸஹ்ரத்துன். இந்த ஃபாயிலாக இருக்கும். தர நீ பார்த்தால், தர அன்னஹு யதுல்லு அலா முஅன்னஸின். பெண்பாலின் மீது நிச்சயமாக அது அறிவிக்கிறது என்பதாக அதனை நீ பார்ப்பாய். அப்ப என்ன சொல்ல வராங்க இந்த இடத்துல அப்படி சொன்னா, மேல முன் சென்ற அந்த உதாரணங்கள் ஃபியால் ஃபாயிலை கொண்டு இணைக்கப்பட்டிருக்கும். அப்ப இணைக்கப்பட்டு இருக்கிறப்ப அந்த ஃபாயிலின் அந்த ஒவ்வொரு ஜும்லாவினுடைய ஃபாயிலை நம்ம பார்த்தோம் சொன்னா, அது அந்த ஃபாயில்கள் அது கூறப்படக்கூடிய அந்த வார்த்தைகள், அந்த பெயர்கள் பெண்பாலின் மீது, பெண்பாலுக்கு புழங்கப்படக்கூடிய அந்த ஃபாயிலாக, அந்த பெயர்களாக அது இருக்குது, அறிவிக்கக்கூடியதாக இருக்குது. அப்ப இந்த தாமுலில் அஃஆலில் மாதியதி ஃபில் கிஸ்மில் அவ்வலி. முதலாவது பிரிவிலே மாலியான ஃபியால்களுடைய சிந்திக்கக்கூடிய அந்த சமயத்தில், வல் முலாரியாதி ஃபில் கிஸ்மி சானி. இரண்டாவது பிரிவிலே முலாரியினுடைய அந்த ஃபியால்களுடைய சிந்திக்கக்கூடிய அந்த சமயத்தில், தஜிது நீ பெற்றுக்கொள்கிறாய், ஃபி ஆஹிரி குல்லி ஃபியாலின் மாலின் தாஅன் சாகினதன். ஒவ்வொரு மாலியான ஃபியாலினுடைய கடைசியிலேயும் சுக்குன் பெற்ற தாவை நீ பெற்றுக்கொள்கிறாய். ஒஃபி அவ்வலின் குல்லி ஃபியாலின் முலாரியின் தாஅன் முத்தஹர்ரிகத்தன். ஒவ்வொரு ஃபியாலின் முலாரியான ஃபியாலினுடைய ஆரம்பத்திலேயும் ஹரக்கத் பெற்ற தாவை நீ பெற்றுக்கொள்கிறாய். அப்ப என்ன சொல்ல வராங்க? மேல என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் ஃபாயில் என்ன இருந்துச்சு? முஅன்னஸின் மீது அறிவிக்கக்கூடியதாக இருந்துச்சு.
அடுத்ததாக நம்ம ஃபியால பார்த்தோம்னு சொன்னா ஃபியால்கள் எப்படி இருக்கு, மாதியான ஃபியால்களுடைய விஷயத்துல சிந்திச்சோன்னு சொன்னா அந்த மாதியான ஃபியாலுடைய கடைசியில எப்படி வருது, தாய சாக்கினா வந்து இருக்குது. அல்லது முதாரியான ஃபியாலுடைய விஷயத்துல சிந்திச்சோன்னு சொன்னா இரண்டாவது பிரிவில் வரக்கூடிய அந்த முதாரியான ஃபியாலை பத்தி சிந்திச்சோன்னு சொன்னா அந்த முதாரியான ஃபியாலுடைய ஆரம்பத்துல தாயே முத்தஹர்ரிகா வருது. வலம் தஅதி ஹாதிஹி தாஉ, இந்த தாவாகிறது வரவில்லை. ஃபி ஆஹிரில் மாலி வ ஃபில் அவ்வலில் முதாரி, மாலியினுடைய கடைசியிலே இன்னும் முவாரியினுடைய ஆரம்பத்திலேயும் இது தாவாகிறது வரவில்லை. இல்லா லி அன்னல் ஃபாயில முஅன்னசுன், தவிர லி அன்னல் ஃபாயில, ஏனென்று சொன்னால் அந்த ஃபாயிலாகிறது முஅன்னஸாக இருக்கின்றது என்பதினாலேயே தவிர வரவில்லை. ஃபாயிலாகிறது முஅன்னஸாக இருக்கிறது என்ற காரணத்தினாலேயே தவிர தாவாகிறது வரவில்லை. அது அப்ப என்ன சொல்ல வராங்க, இந்த காரணத்தினாலதான் தா என்பது வந்திருக்குது. மாதியான ஃபியாலுடைய கடைசியிலையும் முதாரியினுடைய ஆரம்பத்திலேயும் இந்த தா வந்திருக்கக்கூடிய காரணம் என்ன, ஏன்னு சொன்னா ஃபாயில் எப்படி இருக்குது, முஅன்னஸா இருக்குது. இதனாலதான் எப்படி வந்திருக்குது, அங்க ஃபியால்கள் எப்படி வந்திருக்கு, முஅன்னஸா வந்திருக்குது. வதுசம்மா குல்லு தாயின் மின்ஹுமா அலமத்து தஅனீசி, அவ்விரண்டிலிருந்து ஒவ்வொரு தாவுமாகிறது, ஒவ்வொரு தாவிற்கும் பெயர் சொல்லப்படும். அலாமத்து தஅனீசி, அலாமத்து தஅனீசி, தஅனீசினுடைய முஅன்னஸுடைய பெண்பாலினுடைய தாய் என்பதாக பெயர் சொல்லப்படுகிறது. ஒதுசம்மா குல்லு தாயின் மின்ஹுமா அலாமத்து தஅனீசி, அவ்விரண்டிலிருந்து ஒவ்வொரு தாவிற்கும் முஅன்னஸுடைய தாய் என்பதாக பெயர் சொல்லப்படுகிறது. அடுத்ததாக ஃபர்ஸ்ட் ஆய்வு செஞ்சாச்சு. ஃபர்ஸ்ட் உதாரணங்களை சொன்னாங்க, அடுத்து ஆய்வு செஞ்சாங்க. இந்த உதாரணங்கள்ல என்னென்ன சட்டங்கள் வந்திருக்கு அப்படின்றத ஆய்வு செஞ்சு அதுல இப்ப சட்டங்களை தொகுத்து நமக்கு தராங்க. அல் கவாயிது, சட்டங்கள். சட்டங்கள் 64வது சட்டத்தை சொல்றாங்க. இதா கானல் ஃபாயிலு முஅன்னசன், முதலாவதே சொல்றாங்க பெண்பால், அதாவது ஃபாயில் முஅன்னஸா இருந்தா மட்டும்தான் ஃபியாலை முஅன்னஸாக்கப்படும். இதா கானல் ஃபாயிலு முஅன்னசன், ஃபாயில் முஅன்னஸாக ஆகி இருந்தால், கானல் ஃபியாலு முஅன்னசன், ஃபியால் ஆகிறது முஅன்னஸாக ஆகும். அப்ப ஃபாயில் முஅன்னஸா இல்லைன்னா ஃபியாலு முஅன்னஸா வராது. ஃபாயில் முஅன்னஸா வந்துச்சு சொன்னா ஃபியாலு முஅன்னஸா வரும். அடுத்து 65வது சட்டம், அலாமத்து தஅனீசி ஃபில் ஃபியாலில் மாலி, மாலியான ஃபியாலிலே முஅன்னஸுடைய அடையாளமாகிறது தாஉன் சாக்கினத்துன் ஃபி ஆஹிரிஹி, அந்த மாலியுடைய கடைசியிலே சுகுன் பெற்ற தாவாக இருக்கிறது. அப்ப மாதியான ஃபியால்கள்ல முஅன்னஸுடைய அடையாளம் என்னது, அந்த ஃபியாலுடைய கடைசியில சுகுன் பெற்ற தா வருது. 66வது சட்டம் சொல்றாங்க, அலாமத்து தஅனீசி ஃபில் ஃபியாலில் முலாரி, முலாரியான ஃபியால்களிலே முஅன்னஸுடைய அடையாளமாகிறது தாஉன் முத்தஹர்ரிகத்துன் ஃபி அவ்வலிஹி, அந்த முலாரியுடைய ஆரம்பத்திலே ஹரக்கத் பெற்ற தாவாக இருக்கும். அப்ப முலாரியான ஃபியாலுடைய அடையாளம் என்னது, பெண்பாலுடைய அடையாளம் என்னது, அதனுடைய அந்த ஃபியாலுடைய ஆரம்பத்துல ஹரக்கத் பெற்ற தா வந்திருக்கும். இப்ப அடுத்ததாக தம்ரீன்களை கொடுக்கறாங்க. தம்ரீனாத்துன், பயிற்சிகள். 1, லா ஃபாயிலன் வ மஃஊலன் பிஹி, ஃபாயிலாக இன்னும் மஃஊல் பிஹியாக நிவை லிகுல்லி ஃபியாலின் மினல் அஃஆலில் ஆத்தியதி, வரக்கூடிய ஃபியால்களிலிருந்து ஒவ்வொரு ஃபியாலிற்கும் ஃபாயில் மஃஊலை நீவை. அப்ப என்ன சொல்ல வராங்க, இங்க ஒரு 10 ஃபியால்களை கொடுத்திருக்காங்க. சில ஃபியால்களை முஅன்னஸா கொடுத்திருக்காங்க, சிலத முதக்கரான முறையில கொடுத்திருக்காங்க. இந்த ஃபியால்களுக்குரிய ஃபாயிலையோ அல்லது இதுல மஃஊல் வரணும்னு சொன்னா மஃஊலையோ நாம என்ன செய்யணும், இணைக்கணும். இது முதல் தம்ரீன். அடுத்து தம்ரீன் 2, இஜ்அல் குல்ல இஸ்மி மினல் அஸ்மாஇல் ஆத்தியதி, வரக்கூடிய பெயர்களிலிருந்து ஒவ்வொரு பெயரையும் நீ ஆக்கு ஃபாயிலன், ஃபாயிலாக ஆக்கு லி ஃபியாலின் யுனாசிபுஹு, அதற்கு தோதுவான ஃபியாலிற்கு
என்ன செய், ஃபாயிலாக நீ ஆக்கு. இப்ப இதுல என்ன கொடுத்திருக்காங்க, இந்த தம்ரீன் என்னது, இந்த 10 வார்த்தைகள் இஸ்முகள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒன்று சில இது முஅன்னஸா இருக்கும், சிலது அதை கவனித்து நாம் என்ன செய்யணும், முஅன்னஸா முதக்கரா என்பதை கவனித்து நாம என்ன செய்யணும், அதற்குரிய ஃபியால்கள், தோதுவான ஃபியால்களை நாம இதை இணைக்கணும். அடுத்ததாக மூன்றாவது பயிற்சி, உக்துப் அல் ஜுமல் அல் ஆத்தியத பஅத ஜஅலில் ஃபாயிலி அல் முதக்கரி முஅன்னஸன் ஃபி குல்லி ஜும்லத்தின். உக்துப் அல் ஜுமல் அல் ஆத்தியத, வரக்கூடிய அந்த வாக்கியங்களை நீ எழுது, பஅத ஜஅலில் ஃபாயிலில் முஅன்னஸி, முஅன்னஸுடைய ஃபாயிலை முதக்கரன் முதக்கராக ஆக்கியதற்கு பின்பாக, ஃபி குல்லி ஜும்லத்தின் ஒவ்வொரு வாக்கியத்திலேயும், முதக்கரா முஅன்னஸுடைய ஃபாயிலை முதக்கராக ஆக்கியதற்கு பின்பாக அதனை என்ன செய்ய, அந்த ஜும்லாக்கு, அந்த வரக்கூடிய அந்த ஜும்லாக்களை நீ எழுது. இப்ப என்ன சொல்றாங்க, இந்த ஃபியால்கள்ல இங்க கொடுக்கப்பட்ட அந்த வாக்கியத்துல ஃபாயில் என்ன செஞ்சிருக்காங்க, முஅன்னஸா கொடுத்திருக்காங்க. இந்த முஅன்னஸான அந்த ஃபாயிலை எடுத்து என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் முதக்கரா மாத்தி அதுக்கு அடுத்ததாக தனியான முறையில ஜும்லாவை அந்த இடத்துல தனியாக எழுதணும். அஞ்சாவது தம்ரீன், ஹாத்தி அர்பஅ ஜுமலின் ஃபியாலுஹா மாதின் வல் ஃபாயிலு முஅன்னஸுன் வல் மஃஊலு பிஹி முதக்கருன். 4 ஜும்லாக்களை, ஃபியாலே மாதியாக 4 ஜும்லாக்களை நீ கொண்டு வா. அதுல எப்படி ஃபாயில் எப்படி இருக்கணும், வல் ஃபாயிலு முஅன்னஸுன், ஃபாயில் முஅன்னஸா இருக்கணும், மஃஊல் பிஹி முதக்கராக இருக்கணும். அதாவது ஃபாயில் மஃஊல் இருக்கக்கூடிய 4 ஜும்லாக்களை கொண்டு வா. அதுல ஃபாயில் எப்படி இருக்கணும், முஅன்னஸா இருக்கணும். அப்ப ஃபாயில் முஅன்னஸா இருக்குன்னு சொன்னா ஃபியாலும் முஅன்னஸா தான் வரும். ஆனா மஃஊல் யாரா இருக்கணும், முதக்கராக, மஃஊல் பிஹி யாரா இருக்கணும், முதக்கராக இருக்கணும். அடுத்ததாக, ஹாத்தி அர்பஇ ஜுமலின், 4 ஜும்லாக்களை, அர்பா ஜுமலின் 4 ஜும்லாக்களை நீ எடுத்துட்டு வா, ஃபியாலுஹா மாதி, அதனுடைய ஃபியால் எப்படி இருக்கணும், மாதியா இருக்கணும், மாதியான ஃபியாலா இருக்கணும். வல் ஃபாயிலு முதக்கருன், ஃபாயில் எப்படி இருக்கணும், முதக்கரா இருக்கணும். வல் மஃஊலு பிஹி முஅன்னஸுன், மஃஊல் பிஹி முஅன்னஸா இருக்கணும். அப்ப இதுல என்ன சொல்ல வராங்க, ஃபியாலியாவான ஜும்லா 4 ஜும்லாவை எடுத்துட்டு வா. அதுல ஃபியால் மாதியா இருக்கணும், ஃபாயில் முதக்கரா இருக்கணும், மஃஊல் பிஹி முஅன்னஸா இருக்கணும். இப்படி 4 ஜும்லாக்களை எடுத்துட்டு வா. ஹாத்தி அர்பா ஜுமலின் ஃபியாலுஹா முலாரியுன் முலாரியுன் முலாரியுன். அப்ப 4 ஜும்லாக்கள் நீ எடுத்துட்டு வா. அதனுடைய ஃபியால் எப்படி இருக்கணும், முலாரியா இருக்கணும். வல் ஃபாயிலு முஅன்னஸுன், அதனுடைய ஃபாயில் முஅன்னஸாகவும், வல் மஃஊலு பிஹி முதக்கருன், மஃஊல் பிஹி முதக்கராகவும் இருக்கணும். இப்ப என்ன சொல்றாங்க, 4 முலாரியான ஜும்லாவை எடுத்துட்டு வா. அதுல ஜும்லால ஃபாயில் எப்படி இருக்கணும், முஅன்னஸா இருக்கணும், மஃஊல் எப்படி இருக்கணும், முதக்கரா இருக்கணும். இப்படி 4 ஜும்லாக்களை, முலாரியான ஜும்லாக்களை எடுத்துட்டு வா. அடுத்து நான்காவது, ஹாத்தி அர்பா ஜுமலின் ஃபியாலுஹா முலாரியுன், 4 முலாரியான ஜும்லாக்களை நீ எடுத்துட்டு வா. மன்ஃபியுன் பிலன், லன்னை கொண்டு நஃபி செய்யப்பட்ட 4 ஜும்லா முலாரியான ஃபியால கொண்டு வா, முலாரியான ஃபியால கொண்டு வா. அல் ஃபாயிலு முஅன்னஸுன், இதுல ஃபாயில் எப்படி இருக்கணும், முஅன்னஸா இருக்கணும் என்பதாக இந்த பயிற்சி. இந்த 4வதுல என்ன சொல்றாங்க, முலாரியான ஃபியாலை எடுத்துட்டு வா. அந்த 4 ஜும்லாக்கள், 4 முலாரியான ஃபிலியாவான ஜும்லாவை எடுத்துட்டு வா. அந்த 4லயும் எப்படி இருக்கணும்னு சொன்னா, லன்னை கொண்டு நஃபி செய்யப்பட்டதாக அந்த முலாரியான ஃபியால் இருக்கணும். அதுல வரக்கூடிய ஃபாயில் எப்படி இருக்கணும், முஅன்னஸாக இருக்கணும் என்பதாக சொல்றாங்க. அடுத்ததாக, தம்ரீனுன் ஃபில் இன்ஷா, உருவாக்குவதிலே இருக்கின்ற ஒரு பயிற்சி. சிஃப் குல்லமா தஅமலுல் மர்அத்து, அந்த பெண் எதனை செய்வாளோ அத்தகைய ஒவ்வொன்றையும் நீ வர்ணி. இதா அராதத் சுன்அல் குபுஸி, ரொட்டியை தயாரிப்பதற்கு அவள் நாடினால், அந்த பெண் எதனை செய்வாளோ அத்தகைய ஒவ்வொன்றையும் நீ வர்ணி. மின் அவ்வளி ஷிராஇல் கும்ஹி, என்னது, கோதுமையினுடைய வாங்குவது, அந்த ஆரம்பத்திலிருந்து, வாங்குவதனுடைய ஆரம்பத்திலிருந்து, இலா ஐ யஸீர ஹுபுஸன் முஸ்தஅமிலன்,
ஒரு ரொட்டியாக மாறும் வரையும் உள்ள ஒவ்வொன்றையும் நீ வர்ணி. முஸ்தஅமிலன் ஜுமலன் ஃபிஅலியத்தன் மாதவியத்தன் முதாரஇயத்தன். கடந்த கால இன்னும் வருங்கால ஃபிஅலியவான வாக்கியங்களை புழங்கக்கூடிய நிலையில் நீ வர்ணி. அப்ப என்ன சொல்ல வராங்க? ஒரு பெண் ரொட்டி சுட நாடுறா. அப்ப ரொட்டி சுட நாடுறப்ப என்ன செய்வா? அவள் மாவை சென்று வாங்குவா. வாங்கிட்டு வந்து அதை நல்ல முறையில குழைத்து ரொட்டி சுட ஆரம்பிப்பா. இப்படி இந்த ரொட்டி சுடுவதற்குள்ள எல்லா விஷயங்களையும் நீ என்ன செய்யி? வர்ணிக்கணும். எப்படி வர்ணிக்கணும்? ஜும்லா ஃபிஅலியாவாக வர்ணிக்கணும். அந்த ஜும்லா ஃபிஅலியா எப்படி இருக்கணும்? மாதியாகவோ அல்லது முதாரியான ஃபியாலாகவோ இருக்கணும். ரெண்டும் மாறி மாறி வந்திருக்கணும் என்பதாக இந்த தம்ரீனை நமக்கு கொடுக்குறாங்க. அடுத்து இன்ஷா அல்லாஹ் இத்தோடு இன்றைய பாடம் முடிவடைந்தது. இன்ஷா அல்லாஹ் இந்த அலாமாத்து தஅனீசி ஃபில் அஸ்மா, இதற்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? ஃபியால்கள்ல முஅன்னஸுடைய அடையாளங்கள்ல பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்துல நம்ம இஸ்முகள்ல முஅன்னஸுடைய அடையாளங்கள் என்ன என்பதை அழகான முறையில முஸன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்துல சொல்ல இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தை அடுத்த வீடியோல நாம காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.